Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the physical economics lesson continuation. So adala nama last class la paathathu principles of fiscal policy la paathirundom illaya, fiscal federal finance patti paathirundom and also central state financial relationships patti la paathirundom. So in this class we are going to see the history of finance commission. So finance commission oda history என்னன்றது தான் பார்க்க போறோம் first. So finance commission பார்த்தனா is a judicial body set up under article 280. அதுக்கு அண்டர்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 280 அண்டர்ல தான் நமக்கு financial commission வந்து வருது. So it was established in 1951. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? 1951 இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் உன்னோட first point, history of finance commissionல. நெக்ஸ்ட் பார்த்தனா finance commission aims to reduce the fiscal imbalance between, அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஃபினான்ஷியல் கமிஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோன்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை செட் பண்ணுறாங்க. இது பார்த்தா 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து லாஸ்ட்டாக 2013 நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரம் ஏப்ரல் 2015 31st மார்ச் 2020 வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் 14th வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா 15th 2017 நமக்கு நடந்திருக்கு. இதில் உனக்கு ஒரு டேப்லர் காலமும் கொடுத்துருக்காங்க 201 பேஜ் நம்பரில் பாரு. ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க எந்தெந்த என்ன இதுன்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்ட்டு எந்த இயரில் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. யார் அதோட சேர்மனாக இருந்திருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் டியூரிங் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன்றது உனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பாரு, ஃபஸ்ட்டுன்றது பார்த்தோன்னா 1951, இந்த 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ணது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சேர்மன் பார்த்தோன்னா கேசி நியோகைன்றது தான் இதோட சேர்மன். 1952 57 வரைக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இயர் வைஸ் வந்து அதை உனக்கு 5 இயர்ஸ் ஒன்ஸ் லைக் திஸ் இது மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 15th, அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் 2017 நடத்தியிருக்காங்க. இதை என்கே சிங்ன்றவர் நடத்தியிருக்காரு, இதோட சேர்மனாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இது 2022-25க்கான ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் தான் இங்கே நடத்தினது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்க்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே சொன்ன ஆர்டிகல் 280 இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டரில் தான் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பாரு, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, the distribution between the union and the states of net proceeds of taxes divided between the allocation among the state and respective shares of such proceeds. Actually வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் நம்ம முன்னாடி இதுலேயே பார்த்தோம், tax are divided and also given to the states. ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் அவங்களோட ஷேர்ஸ் வந்து தனியாக வந்து டிவைட் ஆகுன்றது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் என்னெல்லாம் டாக்ஸஸ் வருதோ அதை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸ்டேட்டுக்கு 42%, சென்ட்ரலுக்கு 58% வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு 42% அண்ட் சென்ட்ரலுக்கு 58%ன்னு டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த டாக்ஸஸ். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தா எனி அதர் மேட்டர் ரெஃபர் டு த கமிஷன் பை பிரசிடென்ட் அண்ட் டெப்ட் ரிலீஃப், ஃபினான்சிங் ஆஃப் கெலாமிட்டிஸ் அண்ட் ரிலீஃப் ஆஃப் ஸ்டேட்ஸ், அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டிஸ் எக்ஸெட்ரா. வாட் எவர் எதுக்கு தேவைப்பட்டாலும், என்ன ஒரு இஷ்யூஸ்க்கு தேவைப்பட்டாலும் தே வில் டேக் தட் டாக்ஸஸ் அமௌண்ட்டை. அந்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லோக்கல் ஃபினான்ஸ்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தது ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தோன்னா லோக்கல் ஃபினான்ஸ். இந்த லோக்கல் ஃபினான்ஸ் பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டை ஜில்லா பரிஷத்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் போர்டை ஜில்லா பரிஷத் சொல்லுவாங்க. இல்லை இன்னொன்று பார்த்தோன்னா முனிசிபாலிட்டிஸ். தேர்ட் ஒன் என்னது? முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் முனிசிபல் கார்பரேஷன் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வில்லேஜ் பஞ்சாயத், நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் இருக்குது, அடுத்தது முனிசிபாலிட்டிஸ் இருக்குது, முனிசிபல் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வில்லேஜ் பஞ்சாயத் பற்றி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு த ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் பஞ்சாயத் இஸ் யூஸ்வலி கன்ஃபர்ம் டு ரெவென்யூ வில்லேஜ். வில்லேஜோட ரெவென்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில். ஸோ நாட் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி 2 or more ஸ்மால் வில்லேஜஸ். இதில் பார்த்தோன்னா 2 or more ஸ்மால் வில்லேஜஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு ரெவென்யூ லைக் திஸ், இதுதான் உனக்கு வில்லேஜஸ்க்கு இருக்கிறது தான் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா functions of panchayat range
wide over, including civil, economic and so on, and disposed of panchayat on the basis of அதாவது roads, primary schools, villages என்ன ஒரு எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ஸ்கூல்ஸ்னால சரி வில்லேஜஸில் நடக்கிற roadsனால சரி and also whatever functions are happening in the villages all are under the village panchayat only taking care of that, and the supply of water and also both drinking water and for using for the irrigation purpose like this எல்லாமே வந்து எதோட பேசிஸில் இருக்குது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தோன்னா all under the village panchayat, so they only take care of that. அடுத்தது பார்த்தோன்னா sources of revenue of village panchayat என்னென்ன sources வந்து அவங்களுக்கு என்னென்ன ரெவன்யூஸ் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று வருது, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா taxes on landன்னு ஒன்று வருது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வருது, அனிமல்ஸ் டேக்ஸ் ஆன் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்க்கு வருது. ஸோ இதுதான் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒன்று, டேக்ஸ் ஆன் லேண்ட் ஒன்று, ப்ரொஃபஷன் டேக்ஸ் ஒன்று அண்ட் டேக்ஸ் ஆன் அனிமல்ஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் சர்வீஸ் டேக்ஸ், தியேட்டர் டேக்ஸ் அண்ட் பில்கிரிம் டேக்ஸ் இந்த மாதிரி இந்த தியேட்டருக்கும் சரி அண்ட் ஆல்சோ பர்த் அண்ட் டெத்துக்கும் சரி லைக் திஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸஸ் ஆல் ஆர் லிவிட் பை த பஞ்சாயத் தான் லிவிட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ தே ஆர் கலெக்டிங் த டேக்ஸஸ் அமௌண்ட்டு. இது எல்லாமே நம்ம பார்த்தது வில்லேஜ் பஞ்சாயத்தில் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் போர்டுன்னு சொன்னேன். டிஸ்ட்ரிக்ட் போர்டு இல்லைனா ஜில்லா பரிஷத் சொல்லியிருந்தேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் போர்டுன்றது பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்டுன்னு ரூரல் ஏரியா district boards are established at the district level. ஒரு district level first village panchayatன்றது village levelல இருக்கும். ஒரு ஊருக்கு 2 ஊருக்கு like this அந்த மாதிரி 2 placesக்கு இருக்கிறதா village panchayat. இது districtன்றது ஒரு district levelல உனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 districtக்கு அதுக்குன்னு ஒரு district board இருக்கு. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா இன் தமிழ்நாடு தட் ஜில்லா பரிஷத் இஸ் கோஆர்டினேட்டிங் பாடி வித் எக்ஸசைஸ் ஜென்ரல் சூப்பர்வைஷன் ஓவர் த ஒர்க்கிங் ஆஃப் பஞ்சாயத்தில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க லைக் திஸ் இதோட சூப்பர்வைஷன் எல்லாமே பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் போர்டு தான். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு என்ன ரெவன்யூஸ் எது மூலமானு பார்த்தோன்னா லேண்ட் செஸ் அந்த டோல். இப்போ டோல்லாம் இருக்கும் பார்த்துருப்பியா, டோல் நம்ம வந்து பே பண்ணுறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறப்ப நடுவில் வந்து டோல் இருக்கும், அந்த இதில் மணி வந்து நம்ம பே பண்ணுறோம் லைக் திஸ் இதெல்லாம் இன்கமாக வருதான். அண்ட் also income from the property and loans from the state government கிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த இதில் இருந்தெல்லாம் இவங்களுக்கு இன்கம் வருது. யாருக்குன்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இது இன்கம் ஃப்ரம் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ், நிறைய எக்ஸிபிஷன்ஸ்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும் இல்லையா, இதை நடத்துகிறாங்கன்னா அதுக்கான ஒரு டேக்ஸ் வந்து இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்கு பே பண்ணுறாங்க அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிறவங்க லைக் திஸ் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது டிஸ்ட்ரிக்ட் போர்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா முனிசிபாலிட்டிஸ் சொல்கிறோம். இந்த முனிசிபாலிட்டி ஆஸ் த பாடி இன்ஸ்டிடியூஷன் விச் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அர்பன் ஏரியாஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தோன்னா வில்லேஜ் லெவலில் நடத்துனது பார்த்துருப்போம், டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அர்பன் ஏரியாஸில் நடத்துறது பார்க்குறோம். ஸோ சர்ச் இஸ் சானிடேஷன், பப்ளிக் ஹெல்த், அந்த லோக்கல் ரோட்ஸ், லைட்டிங், வாட்டர் சப்ளை, கிளீனிங் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ். ஒரு ஸ்ட்ரீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உனக்கு ரோட்லாம் போடுறதுலேருந்து அண்ட் ஆல்சோ லைட்லேருந்து எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே செக் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த முனிசிபாலிட்டிஸ் தான். அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு எது மூலமாக ரெவன்யூஸ், வாட் ஆர் த ரெவன்யூஸ் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் அதாவது டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கிடைக்குது அண்ட் ஆல்சோ கூட்ஸ்லேருந்து அண்ட் நெக்ஸ்ட் அதாவது கூட்ஸை வந்து இம்போர்ட்ஸ் பண்ணுறப்ப லைக் திஸ் அண்ட் ஆல்சோ பர்சனல் டாக்ஸஸ் அண்ட் ட்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெஹிக்கல்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது மூலமாகவும் டாக்ஸஸ் வந்து நிறையா வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா முனிசிபல் கார்பரேஷன் சொல்கிறான். கார்பரேஷன் பார்த்தோன்னா இதுவும் யாருக்கு, நம்மளோட பிளேசஸ்க்கு தான், நம்ம அர்பன் ஏரியாஸில் இருக்கிற பிளேசஸ்க்கு தான் இந்த கார்பரேஷன் இருக்கிறது. ஸோ கார்பரேஷனோட டியூட்டிஸ்னு பார்த்தோன்னா வாட்டர் சப்ளைலேருந்து லைட்டிங்லேருந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஆல் ஓவர் எவ்ரி திங் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கார்பரேஷன். ஸோ இவங்களுக்கும் டாக்ஸஸ் த சேம் திங், நம்ம நாலுத்துலேயும் பார்க்குற டாக்ஸஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்த இதிலேருந்து தான் அவங்களுக்கு ரெவன்யூ வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கிடைக்குது, வெஹிக்கல்ஸ்லேருந்து கிடைக்குது அண்ட் ஆல்சோ நிறைய இந்த தியேட்டர்ஸ் ஷோ டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தியேட்டர்ஸ்லேருந்து இன்னொன்று எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அம்யூஸ்மெண்ட் பார்க் நடத்துகிறாங்க இல்லையா, இதில் இருந்தெல்லாம் டாக்ஸஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது அண்ட் ஆல்சோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா
ஃபிஸ்கல் பாலிசி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது லோக்கல் ஃபைனான்ஸ் பார்த்துருந்தோம். டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸில் வில்லேஜ் பஞ்சாயத், டிஸ்ட்ரிக்ட், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஃபிஸ்கல் பாலிசின்றது பார்த்தா மீனிங் என்னென்னா த அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன் காமன் parlance fiscal policy means the budgetary manipulation of output. என்னெல்லாம் output or the employment or the saving, investment is everything is called as a fiscal policy. ஸோ இது உனக்கு ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. த பியூஹ்லர்ன்றவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா பை ஃபிஸ்கல் பாலிசி மீன் தட் த பப்ளிக் ஃபினான்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸஸ், பாரோவிங்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் டு ஃபர்தர் அவர் நேஷ்னல் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். வாட் எவர் என்னெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரோ, இன்கமோ, டாக்ஸஸை பாரோ பண்ணுறது, எவ்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இது எல்லாமே தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஃபிஸ்கல் பாலிசி இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றதை ஃபிஸ்கல் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபிஸ்கல் டூல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் பாரோவிங்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் டூல்ஸ். கவர்மெண்ட்டு என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களோ, டாக்ஸ் என்னெல்லாம் போடுறாங்களோ, என்னெல்லாம் பாரோவிங்ஸ் பண்ணுறாங்களோ, இது எல்லாமே பார்த்தோன்னா ஃபிஸ்கல் டூல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபிஸ்கல் டூல்ஸ், அதாவது ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ஃபிஸ்கல் டூல்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அந்த ஃபிஸ்கல் டூல்ஸ்ன்றது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் பாரோவிங்ஸ் தான் ஃபிஸ்கல் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னேன்ல டாக்ஸேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பாரோவிங்ஸ்னு. பாரோவிங்ஸ்னாலே நம்ம என்னது, கடன் வாங்குறது, பாரோ பண்ணுறது தானே. அப்போ அது பப்ளிக் டெப்ட்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. அந்த 3 டாபிக்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு டாக்ஸேஷன். So taxes transfer income from the people to the government. The taxes are either direct or indirect. இந்த டாக்ஸ்னால யாருக்கு எப்படி வருது, நமக்கு கவர்மெண்ட்டுக்கு, பீப்புள்ஸ்ட இருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு போகுது. டேரெக்டாகவும் போகும், இன்டைரக்டாகவும் போகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். டேரெக்டாக போகிற டாக்ஸ்னால் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பொருளை வாங்குறப்ப நம்ம அதுக்குன்னே அதாவது உன்னோட இது சொல்லலாம், ஒரு இன்கம் வந்து இந்த லெவலுக்கு இருந்ததுன்னா, அந்த ஒரு ஹை லெவலுக்கு இன்கம் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது டேரெக்ட் டேக்ஸ். இதே ஒரு பொருளை வாங்குறேன்னா அந்த பொருளையே வந்து உனக்கு ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க. லைக் திஸ், உனக்கே தெரியாமல் டாக்ஸஸ் அதில் இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறப்ப இது என்ன எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்து வாங்க மாட்டோம் இல்லையா, அதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் நம்ம டாக்ஸஸை பே பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரைசஸ் வேஜஸ் அண்ட் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர்பை அக்ரிகேட் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எந்த அளவுக்கு பப்ளிக்கோட செலவு அதிகப்படுத்துறது, பப்ளிக் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ் அதிகப்படுத்துகிறாங்க. எப்படி எக்ஸ்பென்ஸ் அதிகப்படுத்துவாங்க, செலவு எப்படி பண்ணுவாங்க, அதிகமாக வேஜஸும் சேலரியும் அதிகமாக அவங்களுக்கு வந்ததுனா தான் பப்ளிக் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை செலவு அதிகமாக பண்ணுறாங்க. இன்னொன்று அதை மாதிரி செலவு பண்ணுறது டிமாண்டு, அதிகமாக வந்து பொருளை வாங்குவாங்க, டிமாண்டும் அதிகமாகும், கூட்ஸ்க்கு என்ன ஆகுது, டிமாண்ட்ஸும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தோன்னா பப்ளிக் டெப்ட்னு சொல்கிறோம். ஸோ வென் கவர்மெண்ட் பாரோஸ் பை ஃப்ளோட்டிங் எ லோன், எப்படி கவர்மெண்ட் இருந்து நம்ம பீப்புள்ஸே வச்சுக்கலாம், பீப்புள்ஸே என்ன பண்ணுறோம், நம்ம வேணும்னா லோன்ஸ் வந்து கவர்மெண்ட்டிட்ட இருந்து தான் லோன்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா, அப்போ அது என்ன ஆகுது, கடன் ஆகுது. இன்னொன்று கவர்மெண்ட்டே சரி, கவர்மெண்ட்க்கு தேவைனாலும் அங்கேருந்தும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ்லேருந்து லோன்ஸ் வாங்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டெப்ட். அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம டெப்ட்ன்னு தான் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பப்ளிக் டெப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உனக்கு கொடுத்துருக்க 3 டாபிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உனக்கு கொடுத்துருக்கிறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஆப்ஜெக்டிவ்ஸில் நமக்கு வந்து ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் தான் உனக்கு எழுதியிருக்கேன் பாரு. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, எக்கானமிக் க்ரோத்து, நெக்ஸ்ட்டு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டெபிலிட்டி, கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் ரீஜனல் பேலன்ஸ்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த காமன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி போத் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரினாலும் சரி, டெவலப்பிங் கண்ட்ரினாலும் சரி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலே நமக்கு வந்து பாவர்ட்டி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கண்டிப்பாக வரதான் செய்யும். ஸோ நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் உனக்கு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் காஸ்ட் பை மிஸ்மேட்ச் பிட்வீன் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் டியூ டு த எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் குட்ஸ் இஃப் எக்ஸஸ் டிமாண்ட் இஸ் காஸ்ட் பை கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன் எக்ஸஸ் ஆஃப் ரியல் அவுட்புட். ஆக்சுவலாக இங்கே ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். எல்லாமே டிமாண்ட் ஒரு அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ளையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிமாண்ட் இருக்கிறப்ப என்ன
பண்ணுவாங்க, டிமாண்ட் ஒரு பொருளுக்கு அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை வந்து அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லைக் திஸ் இதெல்லாம் அந்த டைமில் நடக்கிறது தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து சப்ளை வந்து கம்மியாக பண்ணுவாங்க, கம்மி பண்ணாலே என்ன ஆகும், சப்ளையை டிமாண்ட் வந்து அதிகமாகும், ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. த சேம் திங் மாற்றி ரொட்டேஷனாக நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக வந்து கரெக்டாக வந்து ப்ரைஸ் ஒரு லெவலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா economic growth. So economic growth la fiscal policy is used to increase the productive capacity of the economy. நம்ம economy level la production எல்லாமே increase பண்றதுக்கு fiscal policies நிறைய வந்து policies வந்து introduce பண்ணிருக்காங்க, கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. The tax is to be used as instrument for encouraging investment. So நமக்கு வர taxes இது எல்லாமே என்ன பண்றாங்க, இத மாதிரி encourage பண்ற investmentsக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்தது equitable distribution. So progressive rates and taxation help to reduce இந்த taxation rates எல்லாமே வந்து reduce the gap between rich and poor. ரிச்சும் சரி புவரும் சரி ஈக்குவட்டபிளாக இருக்கணும் அப்படின்றது தான். ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயுமே இருக்கணும். டாக்ஸஸ் ஒருத்தருக்கும் ஒரு பேசிஸ்லலாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஈக்குவட்டபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃப்ளக்சுவேஷன் இஸ் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் காஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். டாக்ஸ் கன்செஷன் அண்ட் டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட்ஸ் ஹெல்ப் டு பூஸ்ட் த எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான டேக்ஸ்லேருந்து ஒரு சில கன்செஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோன்னா அதுக்கு என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டியில். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரேபிட் எக்கனாமிக் க்ரோத். நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ட் திங்கே வந்து நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் திங்னு சொல்கிறோம். ஸோ ரீஜனல் பேலன்ஸஸ் regions help to narrow down regional imbalance. Public expenditure may be used to start industrial estates to industrial activity stimulated in backward regions. So whatever taxes நம்ம வந்து அந்த taxes எடுத்து நம்ம என்ன பண்ணலாமா, backward regions எல்லாம் வந்து improve பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறது லைக் திஸ் இந்த மாதிரி பேலன்ஸஸ் ரீஜனல் பிளேசஸை பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், லாஸ்ட் கிளாஸில் வந்து பட்ஜெட்டரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்து பப்ளிக் ரெவென்யூ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. அடுத்தது லோக்கல் ஃபினான்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் வில்லேஜ் பஞ்சாயத் பார்த்துருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ் பார்த்துருந்தேன், முனிசிபாலிட்டி அண்ட் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம், ஃபிஸ்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு 3 டைப்ஸ் உனக்கு சொன்னேன், டாக்ஸேஷன் சொன்னேன், எக்ஸ்பெண்டிச்சர் சொன்னேன், பப்ளிக் டெப்ட் சொல்லியிருந்தேன். அடுத்தது நம்ம பார்த்தது தான் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. இதோட இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. I hope you all understand this class. I will see you in the next class. Thank you.